ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம். இன்று உங்களுடன் நான் ஒரு சூப்பரான ஒரு கதை தான் சொல்லலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குடும்ப கதை தான். இந்த கதை நாயகினோட பெயர் சுஜாதா. இந்த வீடியோ முழுக்க சுஜாதாவின் மகளான பிரியங்கா மற்றும் அவர்களது வாழ்க்கை பயணத்தை பற்றியே உள்ளது. திருமணமாகி கிட்டத்தட்ட 4 வருடங்கள் மட்டுமே ஆனால் சுஜாதா தனது முதல் கணவரை இழந்து விதவை ஆனவர். அப்போது சுஜாதாவின் வயது வெறும் 18 மட்டும்தான். ஏன்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஏனென்றால் சுஜாதாவின் தாய் தந்தை அவருக்கு 15 வயதிலேயே முதல் திருமணம் நடத்தி வைத்தார்கள். சில வாரங்கள் மாதங்கள் கழித்து சுஜாதாவின் பெற்றோர்கள் அவர்களுக்கு 2வது திருமணம் என்ற முடிவு செய்து இருந்தார்கள். அந்த நபர் ஏற்கனவே ஒரு மகன் இருந்தது. சுஜாதாவுக்கு ஒரு மகள் இருந்தால். இருவருமே ஒரே மாதிரியான சூழ்நிலை இருந்ததால் அவர்கள் இருவரும் ஒன்றாக வாழ முடிவு செய்தார்கள். அந்த நபரின் மகன் பிரியங்காவை விட 1 வயது இளையவன். அந்த மகனின் பெயர் அரவிந்த். சுஜாதாவின் மகளின் பெயர் பிரியங்கா. இப்படி 2 குடும்பங்களும் ஒன்றாக இணைந்து வாழ ஆரம்பித்து விட்டார்கள். நாட்கள் வேகமாக பறந்தன. விரைவில் பிரியங்காவுக்கு 17 வயது ஆகிவிட்டது. அரவிந்திற்கு 11 வயது ஆகிவிட்டது. திடீரென்று அரவிந்தன் தந்தை இந்த உலகத்தை விட்டு நீக்கிவிட்டார். அதாவது சுஜாதாவின் 2வது கணவரும் காலமாகிவிட்டார். அவரது மரணத்துக்கு பிறகு வீட்டுக்கு இருந்த மகிழ்ச்சி ஒளி முழுமையாக மறைந்து போனது போல் தோன்றியது. அவர்களுக்கு சொந்தமான ஒரே ஒரு குடிசை வீடு மட்டுமே இருந்தது. அதுவும் பிரச்சனையில் தப்பித்தார்கள். ஆனால் வீட்டு செலவுகள் என்ன செய்வது என்று கவலை சுஜாதாவை வாட்டியது. எனவே வீட்டின் ஒரு பெரிய அறையை சிறிய கடையாக மாற்றிவிட்டார்கள். இப்போது 2 இளம் பிள்ளைகளை ஒரே அறையில் தூங்க வைக்கிறது ஏற்பாடு செய்தார் சுஜாதா. அந்த அறையில் ஒரு பெரிய கட்டிலில் மெத்தை மட்டுமே இருந்தது. 2 பேருக்கும் அது மெதுவாகவே இல்லை. அதனால் சுஜாதா தனது சொந்த படுக்கை சமையலறையை போட்டுக்கொண்டார். அதன் பிறகு ஒரு நாளும் அரவிந்த் பிரியங்காவின் அறையில் தூங்க ஆரம்பித்து விட்டான். ஒரு நாள் கிட்டத்தட்ட மாலை 20 நேரத்துக்கு நடுவில் நடந்த சம்பவம் தான் சுஜாதாவை ரொம்பவே அதிர்ச்சியில் உறைய வைத்தது. அரவிந்த் மிகவும் சீக்கிரமாகவே எழுந்து மாலை உணவை சாப்பிட்டு ஆரம்பித்து விட்டுவிட்டான். ஆனால் பிரியங்கா இன்னும் ஆழ்ந்த தூக்கத்திலே தூங்கிக் கொண்டே இருந்தாள். பிரியங்கா, ஏன் இவ்வளோ நேரம் தூங்கிட்டே இருக்கா? ஏதாவது பிரச்சனையா? மாலை நேரம் எழுந்து வேலையில் கவனித்து அவளது வழக்கம். ஆனால் சுஜாதா பலமுறை அழைத்து பிரியங்கா எழுந்திருக்கவே இல்லை. சற்று பயந்து சுஜாதா உடனே பிரியங்காவின் அறைக்கு உள்ளே சென்று போய் பார்த்தாள். பிரியங்கா கட்டிலில் படுத்து தூங்கிக் கொண்டே இருந்தார். அருகில் சென்று பார்த்ததும் சுஜாதா மனம் ரொம்பவே பதற ஆரம்பிச்சிது. ஹார்ட்பீட் ரொம்பவே ஸ்பீடாக அடிக்க ஆரம்பித்து விட்டது. பிரியங்கா சுனைநினைவு இல்லாமல் மயங்கிய நிலையில் தூங்கிக் கொண்டே இருந்தாள். என்ன ஆச்சு இவளுக்கு? ஏன் சுஜாதா எந்த வார்த்தையும் சொல்லவே மாட்டான்? பயம் ரொம்பவே தொற்றி கொண்டு விட்டது. உடனடியாக அரவிந்தின் அருகில் உள்ள பக்கத்தில் உள்ள மருத்துவமனையில் அழைத்து டாக்டர் வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள். டாக்டர் வந்து பரிசோதனை செய்துவிட்டு, சுஜாதா, உங்கள் மகள் பிரியங்கா மிகவும் பலவீனமாக இருக்கிறாள். அதனால் தான் மயக்கம் போட்டிருக்கிறாள். அவளை எந்த கனமான வேலையும் செய்ய வைக்காதீர்கள். நிறைய ஓய்வு எடுக்க சொல்லுங்கள். சரியான உணவு ஓய்வு கொடுத்தால் விரைவில் தேறிவிடுவாள். டாக்டர் ராமகிருஷ்ணன் சொல்லும் முன் ஒரு முக்கியமான அறிவுரை சொல்லிவிட்டு தான் சென்றிருக்கிறார். நல்ல பழங்கள், ஃப்ரூட்ஸு, ஆப்பிள் டெய்லி சாப்பிட கொடுங்க என்று வலியுறுத்தினாள். பிரியங்காவுக்கு சுயநினைவு திரும்பியதும் சுஜாதா உடனே அருகில் சென்று, உனக்கு என்ன நடந்தது என்று கேட்டார். பிரியங்கா மெல்லிய குரலில் தலை சுழல் ஆரம்பித்து பிறகு மயக்கம் வந்துவிட்டது என்று பதில் அளித்து விட்டாள். சுஜாதா பிரியங்காவை ஓய்வு எடுக்க சொல்லிவிட்டு அவளுக்கு மாலை உணவு எடுத்து வர சமையலறைக்கு சென்று விட்டாள். உணவு தயாரித்து அறைக்கு வந்து பார்த்தபோது பிரியங்கா அங்கே இல்லவே இல்லை. கட்டிலில் படுக்கும் விடிப்பை காணாமல் போயிருந்தது. சுஜாதா உடனே வெளியே ஓடி சென்று போய் பார்த்து விட்டாள். பிரியங்கா தரையில் உட்கார்ந்து படுக்கை விரிப்பை துவைப்பது பால் தெரிந்து கொண்டிருந்தது. சுஜாதா கோபத்துடன், பிரியங்கா, உனக்கு தான் உடம்பு சரியில்லை, நீ ஏன் துணி துவைச்சின்னு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்து விட்டார். டாக்டர் ராமகிருஷ்ணன் உன்னை முழு ஓய்வு எடுக்க சொல்லியிருக்கார். உடனே நீ எழுந்து பெட்ரூம் போயிட்டு முதல்ல தூங்க வழியை பாரு. சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டேன், முதல்ல போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்பவே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் பால் குடி, அப்போது தான் உடம்பு நல்லா சீக்கிரமாக தேரும் என்று கத்த ஆரம்பித்து விட்டாள். பிரியங்கா அமைதியா, இல்லை அம்மா, படுக்கையில் பாதுகாக்க இன்னும் படுக்கை விரிப்பு எனக்கு ரொம்ப அவசியம், அதனால் தான் துவைத்து வேண்டியிருந்தது என்று சொல்லிவிட்டாள். சுஜாதா ஆச்சரியமாக, இந்த படுக்கை விரிப்பை திடீரென்று துவைக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு எப்படி வந்தது? இவ்வளோ அழுக்கு இல்லவே இல்லையே. அதை விடு, நானே துவைக்கிறேன், நீ ஏன் என்கிட்ட சொல்ல? நீ உடனே எழுந்திரி என்றார். ஆனால் பிரியங்கா சுஜாதாவின் பேச்சை கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. அந்த படுக்கை விரிப்பில் முழுமையாக துவைத்து விட்டு தான் அந்த காய வைக்க எடுத்து சென்று விட்டாள். அதன் பிறகுதான் அவள் மாலை உணவை சாப்பிட்டாள். பின்னர் ஏதோ களைப்பால் பிரியங்கா தூங்கிவிட்டாள். அரவிந்த் வேலைக்கு சென்றிருந்தான். சுஜாதா அரவிந்தை 11ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க வைத்திருந்தாள். அவன் ஒரு துணி விற்பனை கடையில் வேலை பார்த்து வந்தான்.
அரவிந்த் மிகவும் கடின உழைப்பாளி. பெண்கள் படித்தால் நல்ல வேலை கிடைக்கும், பெண்கள் படித்தால்தான் நாட்டின் முன்னேற்றம் என்பதால் சுஜாதா தனது மகள் பிரியங்காவை மட்டும் உயர்நிலைப் பள்ளியில் தொடர்ந்து படிக்க வைத்து கொண்டே இருந்தாள். ஏனால் சுஜாதாவின் ஆசை பிரியங்கா எப்படியாவது டாக்டர் படிக்க வைக்க வேண்டும் என்று. மறுநாள் மீண்டும் பிரியங்கா மயக்கமடைந்து விட்டாள். இந்த முறை அவளது முகத்தை பார்த்ததும் சுஜாதாவுக்கு அதிர்ச்சி தாங்க முடியவே இல்லை. பிரியங்காவின் உடல் முழுவதும் இரத்தம் உறிஞ்சி போனது போல் வெளிப்போற்றமாய் மிகவும் பலவீனமாக காணப்பட்டாள். சுஜாதா உடனடியாக டாக்டர் ராமகிருஷ்ணன் அழைத்து வர சொல்லிவிட்டாங்க. டாக்டர் ராமகிருஷ்ணன் வந்து பரிசோதனை செய்ததற்கு முன்பு சொன்ன அதே வார்த்தை தான் மீண்டும் சொல்லிவிட்டாள். பிறகு சுஜாதா, நீங்கள் பிரியங்காவுக்கு என்ன உணவு கொடுக்கிறீங்க என்று கேட்டார். சுஜாதா, நான் அவளுக்கு பருப்பு சாதம், பிரியாணி, ஆப்பிள், எண்ணெய், பச்சை காய்கறிகள் என்று சொன்னாள். ஒரு நாள் முழுவதும் அவளை எந்த வேலையும் செய்ய வைக்க வேண்டாம் என்று பதிலளித்தார் டாக்டர். டாக்டர் ராமகிருஷ்ணன் கவலையுடன், அவள் இப்படி மீண்டும் இவ்வளவு பலவீனமாக இருந்தால் இதை நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவள் உயிர் பிரிந்துவிடும். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இல்லைன்னா சீக்கிரம் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருவான். நல்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், நல்ல ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து அறிவுரை கூற ஆரம்பிச்சிட்டாங்க. திடீரென்று இப்படி மயக்கம் அடைந்து நீண்ட நேரம் மயக்கத்தில் இருப்பது சாதாரண விஷயமே இல்லை. இது வந்து எச்சரித்து விட்டு தான் வெளியேறிவிட்டுருக்கான். நீங்கள் வேணால் அப்புறமா வாங்க, பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, மோஷன் டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிவிட்டு கிளம்பிட்டார். பிரியங்காவுக்கு சுய நினைவு திரும்பியதும் சுஜாதா மீண்டும், எந்த வேலையும் செய்யாதம்மா, நன்றாக ஓய்வெடு என்று கூறி அவளுக்கு உணவு எடுத்துக்கொண்டு வீடு திரும்பி விட்டார். ஆனால் அறைக்கு பிரியங்கா இல்லவே இல்லை. சுஜாதா மீண்டும் பதட்டம் ஏற்பட்டது. வெளியே சென்று பார்த்தபோது பிரியங்கா இந்த முறையும் படுக்கை விரிப்பை துவைத்து கொண்டிருந்தாள். சுஜாதா இம்முறையும் தூரத்திலிருந்து அமைதியாக அவளை பார்த்து கொண்டே இருந்தாள். ஏனென்றால் பிரியங்கா செய்த எந்த செயலும் சாதாரணமாகவே தெரியலே, ஏதோ சைக்கோ மாதிரி தெரிகிறது. அவள் மயக்கத்திலிருந்து எழுந்தவுடன் படுக்கை விரிப்பை தான் துவைக்க ஆரம்பித்து விடுகிறாள். என்ன நடக்கிறது இங்கே? ஏன் இவன் எப்போ பார்த்தாலும் இந்த படுக்கை விரிப்பை துவைச்சிட்டே இருக்கான்? பிரியங்கா ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறான்? சுஜாதா மகளுக்கும் மகனுக்கும் ஒரே அறையில் தூங்க ஆரம்பித்திருந்தது. இந்த மயக்கம் தொல்லை தாங்க முடியலையே. சுஜாதா ஏதோ சம்திங் ராங் என்று உணர்ந்தாள். அரவிந்த் பிரியங்காவுக்கு வளர்ப்பு சகோதரன் தான். ஆனால் இருவரும் சிறு வயதிலிருந்து ஒன்றாக தான் வளர்ந்தவர்கள். பிரியங்காவின் உடல்நிலை நாளுக்கு நாள் ஏன் இப்படி மோசமாகி கொண்டிருக்கிறது என்று சுஜாதா தனக்குள்ளே யோசித்து கேட்க ஆரம்பித்து விட்டாள். ஒரு பெண் குழந்தைக்கு தனியாக வளர்ப்பது எவ்வளவு சுலபமான காரியம் அல்ல என்று அவர் மனம் உணர்ந்து மறுநாளும் பிரியங்கா படுக்கையில் விரிப்பை துவைத்து வெளியே காயப்போட்டாள். அவள் சுற்றமும் பார்த்து கொண்டிருந்தாள். சுஜாதா அவளை பார்க்காத போது சமையலறை ஜன்னலில் வழியே மறைந்து நின்று கவனித்து கொண்டிருந்தாள். பிரியங்கா எதுவும் நடக்காதது போல மீண்டும் உள்ளே சென்று படுக்கையறையில் படுத்து கொண்டாள். என்றால் அவருக்கு உடம்பு சரியில்லை. சுஜாதா அவளுக்கு மாலை உணவு ஊட்டிவிட்டு மருந்து கொடுத்து விட்டார். ஆனால் அங்கு எந்த சந்தேகமும் அறிகுறியும் அவளுக்கு தென்படவே இல்லை. அவர்களுக்கு சிறிய கடைக்கு பெரிய வாடிக்கையாளர் யாருமே வரதே இல்லை. சாக்லேட் மற்றும் பொறி வாங்குவதற்கு மட்டும்தான் சின்ன குழந்தைங்க மட்டும்தான் வருவாங்க, தெருவில் இருக்க பசங்க எல்லாமே. அதனால் வருமானம் ரொம்ப 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 குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த பிரச்சனை பற்றி சுஜாதா தன் மகள் பிரியங்காவிடம் ஒருபோதும் குறைவாக சொன்னதே இல்லை. ஏனென்றால் தன் மகள் கஷ்டப்படுவாள், மகன் கஷ்டப்படுவான் என்று சொன்னதே இல்லை. அரவிந்திடம் எதுவும் சொல்லவும் இல்லை. ஏனென்றால் அரவிந்த் ஏற்கனவே ரொம்பவே கஷ்டப்படுறான். அவன் தான் குடும்பத்தவன் நடத்திட்டு வரான். குடும்ப கஷ்டம் அவனுக்கு நல்லாவே தெரியும். இப்போது சொல்லி இருந்தால் அவன் இன்னும் அதிகமாக கவலைப்பட்டிருப்பான். ஏன்னா ஓட்டிலாம் பார்க்க ஆரம்பிச்சிருவான் அவன். டாக்டர் ராமகிருஷ்ணன் பிரியங்காவுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் கொடுக்க சொல்லியிருந்தாள். ஆனால் வீட்டில் பருப்பு சாதம் மட்டும்தான் இருக்கிறது. இது போதுமான பணமும் இல்லாத நிலையை வீட்டில் இருக்கிறது. என வீடு ரொம்பவே கஷ்டத்தில் இருக்குது. வீட்டில் நடத்துவது மிகவும் சிரமமாகவே இருந்தது. சுஜாதா ரொம்பவும் கவலையில் மூழ்கியிருந்தாள். ஆனால் ஒரு நாள் மிகவும் விசித்திரமான சம்பவம் நடந்துவிட்டது. சுஜாதா தனது மகன் அரவிந்த் மகள் பிரியங்கா ஏதோ ஒன்றை பற்றி ரகசியமாக பேசுவதை கேட்டுவிட்டாள். அந்த உரையாடல் சுஜாதாவுக்கு சரியாக புரியவே இல்லை. அரவிந்த் பிரியங்காவிடம் சொன்னால், நீ ஏற்கனவே உன் உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. இவ்வளவு பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருக்கும் போது இதெல்லாம் நம்மால் சத்தியமாக முடியவே முடியாது, தொடரவே முடியாது. பிரியங்கா உடனே பதிலளித்து விட்டார். இல்லை இல்லை, நான் இதை சமாளித்து கொள்கிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு மீண்டும் கிடைக்கவே கிடைக்காது. இதையெல்லாம் நடக்கும் என்று எனக்கு முன்பே நல்லாவே தெரியும். பிரியங்கா அரவிந்த் கவலையுடன், இப்போது உனக்கு தெரியுமல்லவா, இனி நான் உன் உயிரை பணயம் வைக்க விரும்பவே இல்லை என்று சொல்லிவிட்டார். பிரியங்கா உறுதியாக, இல்லை, இன்னும் 2-3 வாரங்கள் மட்டும்தான், அதன் பிறகு நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது என்று சொன்னாள். இந்த இருவரும் என்ன பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பது சுஜாதாவால் சரியாக புரிந்து கொள்ளவே முடியவில்லை. பின்னர் ஒரு நாள் சுஜாதாவின் நெஞ்சை பதற வைக்கும் காட்சிகள் அவர் நேரில் பார்த்துவிட்டாள். அதிகாலையில் பிரியங்கா மீண்டும் படுக்கை விரிப்பை துவைத்து கொண்டிருந்தாள். பிறகு ஒரு பக்கம் நின்று வாந்தி எடுக்க ஆரம்பித்து விட்டாள் சுஜாதா.
திடீரென்று சுஜாதாவின் இதயம் ரொம்பவே கலங்கிடுச்சு. ஒருவேளை என் பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆயிட்டாலாம். சுஜாதா உடனே பிரியங்காவிடம் சென்று கோபத்துடன் கேட்டாள், பிரியங்கா, நீ ஏன் இப்படி செய்கிறாய்? ஏன் படுக்கை விரிப்பை திரும்ப திரும்ப துவைச்சு கொண்டே இருக்கான்? நீ என்னிடம் இது ஏதோ முக்கியமான விஷயத்தை மறைச்சிட்டே இருக்கியா, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா டென்ஷன் ஆகிட்டாங்க. நீ எனக்கு ஒரு பெரிய தீங்கு விளைவிக்க ஏதாவது செய்திருக்கிறாயா? எனக்கு மரியாதை அனைத்தும் போய்விட்டது, உன் மேலே இருந்தது. நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டேன். ஏதோ நீ தப்பு பண்ணுறேன், நீயும் அரவிந்தும் சேர்ந்து என்ன தப்பு பண்ணீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். பிரியங்கா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவள் உடனே, அம்மா சுஜாதா, நீங்கள் என்ன மாதிரியான வார்த்தை பேசுகிறீங்க? நான் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? அந்த படுக்கை விரிப்பை அழுக்காக்கி விட்டது, அதனால தான் நான் எடுத்து துவைக்கிறேன். அதில் என்ன தப்பு இருக்குது? உங்களுக்கு தெரியுமா, நான் நீண்ட நாட்களாக மருந்துகளை சாப்பிட்டு கொண்டிருந்தால் என் வயிறு புண்ணாகி எரிச்சல் அடைந்து விட்டது. நான் வாந்தி எடுத்தால் அது எந்த பிரச்சனையும் குறைக்கவே குறைக்காது என்று பதிலளித்துவிட்டாள். பிரியங்கா இப்படி பேசி கொண்டிருக்கும் போதே சுஜாதாவுக்கு கோபம் தலைக்கேறியது. சுஜாதா உடனே பிரியங்காவின் முகத்தில் ஓங்கி அறைந்து விட்டாள். ஐயோ பாவம்! பிரியங்கா தரையில் விழுந்தாள். திடீரென்று அரவிந்த் அங்கு வந்தான். அவன் உடனே, அம்மா சுஜாதா, என்ன செய்கிறீங்க? ஏன் பிரியா மேலே கை வச்சுலாம் அடிக்கிறீங்க என்று கேட்டான். சுஜாதா கோபத்துடன், ஆமாண்டா, ரொம்ப நாட்களுக்கு முன்பே இதை செய்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். இப்போது சுஜாதாவின் மனதில் பல ஆயிரக்கணக்கான கேள்விகள் சுழன்றது. நான் சொல்லக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு விட்டேன் என்று அவர் வருத்தத்தில் அழுது கொண்டே இருந்தாள். திடீரென்று அந்த இரவில் சுஜாதாவுக்கு தூக்கம் கலைந்து விட்டது. மகளின் அலைக்கு விளக்கை எறிவதை அவர் கவனித்து கொண்டிருந்தாள். இந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த நேரத்தில் அவர்கள் தூங்கியிருக்க வேண்டுமே என்றபடி நினைத்தபடி சுஜாதா அறைக்கு சென்றார். அருகில் சென்றதும் அவர்கள் விழித்திருப்பதை மட்டுமல்ல, ஏதோ மகிழ்ச்சியான பேசி கொண்டிருப்பதை சுஜாதா பார்த்தாள். அரவிந்த் பிரியங்காவிடம், நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று சொல்லி கொண்டிருந்தான். பிரியங்கா சிரித்தபடியே, ஆமாம், நான் அதிர்ஷ்டசாலி தான். ஆனால் நாளை மீண்டும் உடல்நிலை மோசமாக போனது. அம்மா சுஜாதா என்னை பார்த்ததும் ரொம்பவே வருத்தப்படுவார் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டாள் பிரியங்கா. அதற்கு அரவிந்த், எவ்வளோ நாட்கள் இப்படியே போய் சொல்ல முடியும் என்று கொஞ்சம் நாட்கள் பொறுமையாக இருப்போம், பிறகு எல்லாமே சரியாகிடும் என்று சொல்லிவிட்டான் அரவிந்த். அவர்கள் பேசிய வார்த்தைகள் கேட்டதும் சுஜாதாவுக்கு மிகுந்த அதிர்ச்சியில் குறைந்து போய் நின்று விட்டாள் சிலை மாறி. இன்று அவரால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. சுஜாதா உடனே அறையில் கதவை திறக்க முயற்சி செய்தாள். ஆனால் அதிர்ச்சி, கதவு உள்ளே தாப்பால் போட்டு 2 பேரும் ஏதோ சம்பவம் செஞ்சுட்டே இருக்காங்க. ஏன் இவர்கள் கதவை உள்ளே தாப்பால் போட்டிருக்காங்க? என்ன காரணம்? அப்போனா தப்பு பண்ணுறாங்களா என்று சுஜாதாவின் மனம் ரொம்பவே பதற ஆரம்பித்து விட்டது. சுஜாதா கதவை திரும்ப திரும்ப தட்ட ஆரம்பித்து விட்டாள். ஆனால் அவர்கள் கதவை திறக்க முடியவே இல்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு மட்டுமே கதவை திறந்தார்கள். சுஜாதா அறைக்குள் பார்த்தபோது அங்கு அவர்கள் இருவரை தவிர வேறு யாருமே இல்லவே இல்லை. இருவரும் தூக்கத்திலிருந்து எழுந்து போன்ற முகப்பாவனையுடன் தான் அமர்ந்திருந்தார்கள். சுஜாதா கோபத்துடன், ஏன் இவ்வளோ தாமதமாக கதவை திறக்கிறீங்க என்று கோபமாக கத்த ஆரம்பித்து விட்டாள். அதற்கு இருவரும், நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தோம் அம்மா என்று பதிலளித்தார்கள். சுஜாதா உடனே, பொய் சொல்லாதீங்க, நீங்கள் வீட்டுச்சு தான் இருந்தீங்க, நீ பேசுனது எல்லாமே நான் கேட்டுட்டு தான் இங்கே ஒட்டி கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள், நாங்கள் இந்த நேரத்தில் வீழ்த்திருக்க வேண்டும் என்று கேட்டால் அரவிந்த் மற்றும் பிரியங்கா செயல்களுக்கு பேச்சுக்களுக்கும் சுஜாதாவுக்கும் எதுவும் புரியவே இல்லை. அவருக்கும் பேச வார்த்தைகள் வரவே இல்லை. அவர்கள் சொன்ன வார்த்தைகள் சுஜாதாவால் சரியாக புரிந்து கொள்ளவும் முடியவே இல்லை. ஏனென்றால் அரவிந்தும் பிரியங்காவும் இப்போதுதான் தூக்கத்திலிருந்து எழுந்தது போல் அப்படியே நடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதன் பிறகு சுஜாதா அவர்களிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டாள். ஆனால் சுஜாதாவின் மனதுக்கு ஒரு பெரிய விஷயம் தெளிவாக பதிந்து விட்டது. நிச்சயமாக ஏதோ ஒரு பெரிய தவறு நடந்திருக்கிறது என்னோட மகளுக்கு நடுவில். ஒரு நாள் பிரியங்காவின் கைகளில் சில காயங்கள் இருப்பதை சுஜாதா கவனித்தாள். உடனே அவரால் அமைதியாக இருக்கவே முடியவே இல்லை. பிரியங்கா, உன் கையில் இந்த காயங்கள்லாம் எப்படி வந்துச்சு என்று கேட்டாள். பிரியங்கா சாதாரணமாக, அம்மா சுஜாதா, இது ஒரு சின்ன காயம்தாம்மா என்று சொன்னாள். ஆனால் சுஜாதாவுக்கு அது சின்ன காயம் தெரியவே இல்லை. காயங்கள் விரல்கள் இருந்தன, கையில் இல்லை. சுஜாதாவின் மனதுக்குள் ஏதோ ஒரு சந்தேகம் குறைந்து கொண்டே இருந்தது. அந்த சந்தேகத்தால் அவரால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவே இல்லை. பிரியங்கா அது வேண்டுமென்றே மறைந்து கொண்டிருக்கிறாள் என்று நினைத்தார்கள். சில நாட்களில் பிரியங்கா திடீரென்று மயக்கமடைந்து விட்டாள். சில நாட்கள் அவளது உடம்பில் விசித்திரமான சிவப்பு அடையாளங்கள் தெரிய ஆரம்பித்து விட்டது. உடம்பில், கைகளில், கால்கள் எல்லாமே. சில நாட்கள் அதிகாலையில் எழுந்து படுக்கை விரிப்பை துவைக்க ஆரம்பித்து விட்டால் ஓடினாள் பிரியங்கா. முக்கியமாக பிரியங்கா சுஜாதாவை தனது அறைக்குள் சுலபமாக நுழைய விடுறதே இல்லை. சுஜாதாவின் மனம் வேறொரு திசையில் செல்ல ஆரம்பித்து விட்டது. அவர் அதை நினைக்காமல் இருக்க முடியவே இல்லை. நான் ஏன் 2 இளம் பிள்ளைகள் ஒரே அறையில் விட்டு வைத்திருந்தேன்? இது நான் செய்த பெரிய தவறோ?
இப்போது என்ன செய்வது என்று சுஜாதா தனக்குள்ளே துடித்து கொண்டிருக்கும் இதயம், மூளை ஆகியவற்றை பல கேள்விகள் எழுது கொண்டே இருந்தது. ஒரு சிறுவனும் ஒரு பெண்ணும் ஒரே அறையில் தூங்குவது சரியல்ல என்பது சுஜாதா இப்போதுதான் உணர்ந்திருக்கிறாள். அரவிந்த் பிரியங்காவுக்கு வளர்ப்பு சகோதரன்தான். ஆனால் குழந்தைகள் சரியாக கவனித்த போது சில சமயங்களில் பிரச்சனை தானாகவே வந்துவிடும். நல்லது எது கெட்டது எது என்று பெற்றோர்கள் தான் கண்காணித்ததாக வேண்டும். குழந்தைகள் அப்பாவிகள். அவர்களின் அப்பாவித்தனம்தான் சில தவறுகள் செய்து விடுவார்கள். சுஜாதாவின் மனதில் பல கேள்விகள் எழுந்து கொண்டே இருந்தன. இந்த எண்ணங்கள் அனைத்தும் உண்மையாகிவிட்டால் அதற்கான முழு பொறுப்பையும் என்னுடையதாகிவிடும் என்று அவர் பயந்தார். அதனால் சுஜாதாவும் அரவிந்தும் பிரியங்காவையும் மறுமுறையாக கவனிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு நாள் அரவிந்த் பிரியங்காவுக்கு ஏதோ ஒன்று ரகசியமாக கொடுத்திருந்தால் சுஜாதா அவர்கள் பேசுவதை மறைந்து நின்று கவனமாக கேட்க ஆரம்பித்து விட்டார். அரவிந்த் மெல்லிய குரலில், இது உன்னோட மருந்து பிரியங்கா. இந்த பிரச்சனைக்கு இந்த மாத்திரை சாப்பிட்டால் எல்லாமே சரியாகிடும் என்றான். அரவிந்த் அந்த மாத்திரையை பிரியங்காவுக்கு ரகசியமாக கொடுத்தான். சுஜாதாவுக்கு பெரும் கவலை ஏற்பட்டது. அரவிந்த் பிரியங்காவுக்கு என்ன மாத்திரை கொடுக்கிறான்? அது அவரால் யோசித்து கூட பார்க்க முடியவே இல்லை. அந்த இருவரும் தீர்க்க நினைக்கும் பிரச்சனை என்னவாதான் இருக்கும்? பிரியங்கா உடனே அந்த மாத்திரையை வாங்கி மறைத்து வைத்து கொண்டு விட்டாள். அரவிந்த் இரவு தூங்குவதற்கு முன், இதை எடுத்து கொண்டு போ, நாளைக்கு உனக்கு மயக்கம் வராது என்று சொன்னான் அரவிந்த். உண்மையில் 2-3 நாட்களுக்கு பிறகு பிரியங்காவுக்கு மயக்கமே வரவே இல்லை. ஆனால் அதன் பிறகு அவளது மாத்திரை தீர்ந்து போய்விட்டது. ஒரு நாள் கழித்து பிரியங்கா மீண்டும் மயக்கமடைந்து விட்டாள். அந்த மாத்திரையில் அவ்வளோ பவராக இருக்கு. பிரியங்காவுக்கு இருந்த வியாதிகள்லாம் சரியாயிடுச்சு. அந்த நேரத்தில் தான் அரவிந்த் வீட்டில் இல்லை. சுஜாதா இந்த சூழ்நிலையில் பயன்படுத்தி கொண்டு ஏதோ ஒரு முடிவு செய்து விட்டாள். மிகுந்த புத்திசாலித்தனமாக பிரியங்காவில் கட்டிலுக்கு அடியில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸில் போயிட்டு படுக்கை விரிப்பி மெல்ல இழுத்துட்டு தனது அறைக்கு கொண்டு வந்து விட்டாள். பிறகு அதை கவனமாக பார்த்தாள். முதலில் சுஜாதாவுக்கு எதுவுமே புரியவே இல்லை. சுஜாதாவுக்கு மிகுந்த கவனத்துடன் படுக்கை விரிப்பை பரிசோதித்த போது அதில் வெண்மையான சிறிய முடிகள் நிறைந்திருப்பதை, முழு விரிப்புடன் முடியால் கனமாக இருப்பதையும் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார். இவை என்ன மாதிரியான முடிகள் என்று சுஜாதாவுக்கு எதுவுமே புரியவே இல்லை. அந்த முடிகள் முற்றிலுமாக வெண்மையாகவும் மிகவும் சிறியதாகவும் இருந்தது. சுஜாதாவின் மனம் பெரும் அதிர்ச்சியில் சிக்கியது. பிரியங்காவின் ஒவ்வொரு செயலையும் சுஜாதா தொடர்ந்து கண்காணித்து கொண்டே இருந்தாள். மனதுக்குள் பல கேள்விகள் எழுந்து கொண்டே இருந்தனர். ஆனால் எந்த தெளிவான பதிலும் முடிவுக்கும் வர முடியவே இல்லை. அதற்குள் பிரியங்கா சுஜாதா அந்த படுக்கை விரிப்பை பார்த்து விட்டதை உணர்ந்து கொண்டாள். உடனே பதட்டத்துடன் சுஜாதாவின் அருகில் வந்து அமர்ந்தாள். அவளது முகம் முழுவதுமாக பயமும் கலந்து கோபத்தில் இருந்தது. சுஜாதா மெல்லிய குரலில், பிரியங்கா, என்ன விஷயம்? ஏன் இப்படி பதட்டமாக இருக்கிறாய் என்று கேட்டார். பிரியங்கா உடனே, அம்மா சுஜாதா, அந்த படுக்கை விரிப்பு எங்கே என்று கேட்டாள். சுஜாதா எதுவும் பதில் சொல்லவே இல்லை. பிரியங்கா அங்கிருந்து நகர ஆரம்பித்து விட்டார். சுஜாதா உடனே பிரியங்காவின் கையை பிடித்து இழுத்தார். நான் எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன். அந்த படுக்கை விரிப்பில் என்னவெல்லாம் ஒட்டி கொண்டிருந்தது எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. நீ என்னவென்று நீயே சொல்லுவோம் வாயால். நீங்கள் என்ன மறைக்கிறீங்க? நான் மிகவும் வருத்தமாக இருக்கிறேன். என் மனதில் ரொம்ப சோகமெல்லாம் இருக்குது. எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்று சுஜாதா கண்ணீருடன் அழ ஆரம்பித்து விட்டாள். பிரியங்கா சுஜாதாவின் அருகில் அமர்ந்து கொண்டு, அம்மா சுஜாதா, நீங்கள் நினைப்பது தவறு என்று சொல்லிவிட்டாள். உண்மையிலே இந்த வீட்டின் நிலைமை ரொம்ப மோசமாக இருப்பதை நாங்கள் ரொம்பவே பார்த்துட்டு தான் இருக்கேன். கடையும் சரியாக போவே இல்லை. அரவிந்த் அதிகமாக சம்பாதிக்கல, அவனும் கம்மியாக தான் சம்பாதிச்சுன்னு இருக்கான். எங்களுக்கும் எதுவும் வேலையெல்லாம் எதுவும் கிடைக்கவே இல்லை. பின்னர் அரவிந்த் நண்பர் ஒருவர் அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தார். அந்த நண்பர் 4 முதல் 6 வரையிலான பாரசி பூனைக்குட்டிகள் வளர்த்து வந்தான். அந்த பூனைக்குட்டிகள் நம்ம வீட்டில் வளர்த்தான். அவன் கொஞ்சம் காசு தரேன்னு சொல்லியிருக்கான். ஆனால் அவற்றை பராமரிப்பது அவனுக்கு மிகவும் சிரமமாக இருந்தது. அவன் கொஞ்சம் ஃபாரின் போயிருக்கான், அரவிந்தோட ஃப்ரெண்டு. எனவே அந்த பூனைக்குட்டிகளை பராமரிக்கும் வேலையை தான் எங்களிடம் ஒப்படைச்சிருக்கான். அந்த வேலைக்கு அவர் நிறைய பணம் கொடுத்துருக்கான். உண்மையிலே அரவிந்த் முழு நாளும் அங்கேயே தான் இருப்பான். ஆனால் மாலை நேரத்தில் மட்டும்தான் அவனுக்கு ஓய்வு தேவைப்பட்டது. அதனால தான் அவன் அந்த பூனைக்குட்டிகளை ஈவினிங் ஆன உடனே அறைக்கு கொண்டு வந்து விடுவான். நான் அவற்றை பராமரிப்பேன். அந்த பூனைக்குட்டிகளுக்கு முடி படுக்கை விரிப்பை ஒட்டி கொண்டிருக்கிறது தினம். ஏன்னா குட்டி குட்டி முடினால், குட்டி குட்டி பூனைனால் மதிய நேரத்தில் நான் அதை சுத்தம் செய்து விடுவேன். உங்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா உங்களுக்கு கேட் அலர்ஜி இருக்குது, எனக்கு நல்லாவே தெரியும். பின்னர் அந்த பூனைக்குட்டிகளால் எனக்கு அலர்ஜி இருப்பதாக தெரிய வந்தது. அதனால் தான் மதிய நேரத்தில் மயக்கம் வருவது போல வழக்கமாகிவிட்டது. அரவிந்த் எனக்காக கொண்டு வந்த மாத்திரைகளும் இதற்காகத்தான். அதனால் தான் அந்த அலர்ஜியும் குறைய ஆரம்பித்து விட்டது இப்போது மாத்திரை சாப்பிட்டோன்னே. அம்மா சுஜாதா, அரவிந்தின் அந்த நண்பர் மிகவும் பணக்காரர் தானா? அவர்கள் இந்த வேலைகள் எங்களுக்கு நிறைய பணம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காரு. மாதத்துக்கு ஒரு 50,000 கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு.
ஒரு நாளைக்கு 2000 விதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நம் வீட்டில் அந்த பூனைக்குட்டிகள் கடைசி நாள், ஏனென்றால் இப்போது அவர் ஃபாரின்லேருந்து வந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அமெரிக்காலேருந்து வந்துட்டார். நாங்கள் நிறைய பணம் சம்பாதிச்சிட்டோம் அம்மா. வீட்டை வெள்ளையடித்து வீட்டிற்கு தேவையான உணவுப் பொருட்கள், எனக்கு மாத்திரைகள் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு செல்ல பிராணிகள் பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லவே இல்லை. எங்களை ரொம்பவே மன்னிச்சிடுங்கம்மா என்று பிரியங்கா மெல்லிய குரலில் சொன்னாள். ஆனால் அம்மா சுஜாதா, அரவிந்தை பற்றி நீங்கள் என்ன தவறாக நினைத்தீர்கள் என்று ஒரு முறை யோசித்து பாருங்கள். நீங்கள் எங்களை ரொம்பவே சந்தேகப்பட்டீர்கள். ஆனால் அது எங்களுக்கு 2 பேருக்குமே தெரியும். ஆனால் நாங்கள் அது வெளிக்காட்டவே இல்லை. அரவிந்தை பற்றி நீங்கள் சொன்ன வார்த்தைகள் என் இதயத்தில் அப்படியே கத்தி முனையில் யாரோ எத்தனை சொருவனை போல் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அரவிந்த் அவ்வளோ கெட்டவன் எல்லாம் இல்லைம்மா, ரொம்பவே நல்லம்மா. அவன் என்னோடய வளர்ப்பு சகோதரன் தான், உண்மைதான். ஆனால் அவன் இது வரைக்கும் என்கிட்ட தவறாக ஒரு வாட்டி கூட நடந்ததே இல்லை. அவன் ரொம்ப 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 நல்லவன் தான்மா அரவிந்து. சொந்த சகோதரன் விட நல்ல 10 மடங்கு அவ்வளோ அன்பாக என்னை பார்த்துக்கிட்டான். அவன் எப்போதுமே நம் குடும்பத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்கொண்டே இருப்பான். நம்ம குடும்பத்தை சாப்பாடுக்காக தான் அவன் டெய்லி வேலைக்கு போயின்னு இருக்கான். அவன் லீவு கூட இல்லவே இல்லைம்மா. அவனுக்கு நம்ம விட்டால் வேறு யாரும் இல்லை. அவன் பணக்கார சொந்த ஃப்ரெண்டு அவன் ஹெல்ப் பண்ணுறான். அவர்களுக்கு சென்று சுகமாக வாழலாம். ஆனால் அவர் இன்னும் நம்முடன் தான் வாழ்கிறார். ஏனென்றால் அவன் ஒருபோதும் நம்மை தனியாக விட்டுவிட விரும்பவே இல்லை. அவன் எப்போதும் என்னை தன் சொந்த சகோதரியாகவே தான் நினைத்து கொண்டே இருக்கிறான். அவன் என்னிடம் எந்த தவறும் செய்யவில்லை, தவறான செயலிலும் ஈடுபடவே இல்லை. அவன் நமக்காக தான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான். நாள் முழுவதும் கடினமாக உழைக்கிறான். அதனால் தான் மாலை 12 மணி ஆயிடுது வரத்துக்கு அவனுக்கு உதவி செய்கிறேன். அவன் மாலை நேரத்தில் வேலை செய்வான் என்று சொன்னாள். ஆனால் அவன் நாள் முழுவதும் கடின உழைப்பில் தான் வாழ்கிறான். நான் அவனை மாலை நேரத்தில் ஓய்வெடுக்க சொல்கிறேன். பூனைக்குட்டிகளை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று தான் சொல்கிறேன். நைட் ஷிஃப்ட் நான், பகல் ஷிஃப்ட் அவன் அப்படின்னு. பிரியங்கா இப்படி பேசுவதை கேட்ட சுஜாதாவின் மிகவும் வருத்தப்பட்டு அழ ஆரம்பித்து விட்டாள். தன் மீதே பெரும் கோபம் வந்துவிட்டது. என் குழந்தைகளுக்கு வளர்ப்பு பற்றி நான் என்னென்னமோ தவறாக சந்தேகப்பட்டு விட்டேனே என்று. என் குழந்தைகள் அதைவிட பல மடங்கு நல்லவர்கள்தான், பொறுப்பானவர்கள்தான். இப்படிப்பட்ட எண்ணங்கள் நான் யோசித்திருக்கவே கூடாது என்று சுஜாதா தனக்குள் வருத்தமிட்டு அழுது கொண்டு ஆரம்பித்து விட்டாள். இந்த விஷயத்தை அரவிந்திடம் சொல்லவே இல்லை. பிரியங்காவும் அரவிந்தும் அம்மா சுஜாதாவுக்கு முழு விஷயமும் தெரியும் என்று எதுவும் சொல்லவே இல்லை. இப்போது வீட்டின் நிலைமை மெல்ல மெல்ல சரியாக ஆரம்பித்து விட்டது. சுஜாதாவும் அவரது குழந்தைகளும் மிகவும் கடினமாக உழைத்தனார்கள். பிரியங்கா வீட்டுக்கு அருகில் இருந்து குழந்தைகள் டியூஷன் சொல்ல ஆரம்பித்து விட்டால் முன்பை விட இப்போது அவர்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் நல்ல காசு சம்பாதிக்க ஆரம்பித்து அவங்க வாழ்க்கையே மாறிவிட்டது. படிப்படியாக வீட்டில் எந்த பற்றாக்குறையும் இல்லாமல் நிறைய காசு சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இருவரும் இப்போது ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கதை பிடிச்சிருந்தால் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.